கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்தருளிய அந்த புதிய நாளுக்காய் கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நாளில் கூட தேவன் நம்மளை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் ஏஹூத். இந்த ஏஹூத் பற்றி நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12லேருந்து 30ஆம் வசனம் வரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரோட வரலாற்று பின்னணி பார்த்தோன்னா, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாதது செய்து வந்தாங்க. அதனால் இந்த மோவாபியன் ராஜாவாகிய எக்லோன் மூலம் 18 ஆண்டுகள் அவர்கள் ஒதுக்கப்பட்டனராம். அப்போது இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு இரட்சகராக பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த இந்த கோராவின் குமாரனாகிய ஏஹூத்தை எழுப்பினார். இஸ்ரவேல்கள் பொல்லாப்பை செய்த பொழுது 18 ஆண்டுகள் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தனர். பின்பு மனம் மாறி அவர்கள் கர்த்தரிடம் முறையிட்ட பொழுது தேவன் அவர்களை ரட்சிக்கும் வகையில் ஒரு இரட்சகராக பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த இந்த ஏஹூத், அதாவது கேராவின் மகன் எழுப்பினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஏஹூத்தின் சிறப்பு அம்சம் பார்த்தோன்னா, இவர் இடது கை பழக்கம் உள்ளவர், லெஃப்ட் ஹேண்டட். இவர் அக்காலத்தில் அது ஒரு பலவீனமாக கருதப்பட்டிருக்கலாம். ஆனால் அதையே தேவன் ஒரு பலமாக மாற்றி தந்தார். இவரோட ஆயுதம் ஒரு முழு நீளமாக இருபுறம் கருக்கான ஒரு சிறு பட்டயத்தை தயார் செய்து வைத்திருந்தாராம். அது தனது வலது பக்க தொடையிலே அவர் மறைத்து வைத்திருந்தார். இவர் லெஃப்ட் ஹேண்டட்ன்றதுனால அவர் அந்த வலது பக்க தொடையில் மறைத்து வைத்திருந்தாராம். இதை இங்கிலீஷில் இதில் பார்க்கும்போது அந்த 18 இன்ச்சஸ் அந்த பட்டயம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரோட திட்டமும் செயல்படும். இவர் காணிக்கை செலுத்தல், அதாவது இஸ்ரவேலிடமிருந்து காணிக்கையை எக்லோன் ராஜாவிடம் கொண்டு செல்லும் குழுவிற்கு இவர் தலைமை தாங்கினார். இஸ்ரவேல் மக்கள் கிட்ட காணிக்கை எடுத்துட்டு இந்த எக்லோன் ராஜாவுக்கு கொண்டு சேர்ப்போம் ஒரு குழு இருக்கும். அந்த குழுவின் தலைவராக தான் இந்த ஏகூத் இருந்தார். அதனால இவர் ராஜாவிடம் உரையாடுவது எளிதாக இருந்தது. அப்போது ஒரு நாள் இந்த காணிக்கை செலுத்திய பிறகு இந்த ஏஹூத் என்ன பண்ணார்னா, ராஜாவிடம் உம்மிடத்தில் ஒரு ரகசிய விஷயம் சொல்வதற்கு உண்டு என்று சொல்லி அவரை தனிமையில் சந்திக்கும் ஒரு வாய்ப்பை பெற்றார். அந்த தனிமையில் தான் இந்த ராஜா தன் கோடைக்கால மேல் அறையில் தனியாக இருந்தார். அப்போது இவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்போ என்ன பண்ணார்னா, இந்த ஏஹூத் தனது இடது கையால் வலது தொடையில் இருந்த பட்டயத்தை எடுத்து எக்லோன் வயிற்றில் பாய்ச்சினாராம். அப்போ எக்லோனை பார்க்க சென்ற இவர் தனது ஆல்ரெடி அந்த பட்டயத்தை ஒளித்து வைத்திருந்தார் வலது பக்க தொடையில். அப்போது அதை தன்னுடைய இடது கை பழக்கம் உடையவர் என்பதால் இடது கையில் எடுத்து அவரை அந்த இடத்திலே பட்டயத்தை பாய்ச்சினார் என்று பார்க்க முடிகிறது. இதனால் அது பெரும்ப என்ன பண்ணார், இந்த ஏஹூத் அறையை பூட்டி விட்டு கதவு இடுக்கு வழியாக தப்பி ஓடினார். சேவர்கள் ராஜா ஓய்வெடுக்கிறார் என்று நினைத்து தாமதித்தனரா. அவர் அங்கிருந்து அந்த பட்டயத்தினால குத்தி விட்டு அங்கிருந்து அவர் சென்று விட்டார், தப்பி ஓடிவிட்டார். சேவர்களோ சந்தேகம் வரவில்லை, ஏன்னா இவர் ராஜாவிடம் ஊழியராக இருந்ததனால். இது மூலம் மாபெரும் வெற்றியை மக்கள் கண்டனர். அதாவது இந்த ஏஹூத் சிரியாவுக்கு தப்பி சென்ற பிறகு எப்ராஹிம் நாட்டில் எக்கால ஊதி இஸ்ரவேல்கள் பலரை இவர் திரட்டினார். இந்த தப்பி சென்ற பிறகு இவர் என்ன பண்ணார்னா, இப்ராஹிம் இந்த மலை நாட்டில் போனார். அங்கே எக்கால ஊதி இஸ்ரவேல் அனைவரையும் திரட்டினார். அவர் இஸ்ரவேலை வழி நடத்தி யோர்தான் துறைகளை கைப்பற்றி சுமார் 10,000 பலமுள்ள மோவாபியர்களை வென்றார் என்று பார்க்க முடிகிறது. இவர் இஸ்ரவேலரை எக்காலம் ஊதி திரட்டிய பின்பு என்ன பண்ணார்னா, அவங்கள வழி நடத்தி யோர்தான் துறைகளை கைப்பற்றினாராம். அதில் சுமார் 10,000 பலமுள்ள மோவாபியர்களை வென்றார் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இது எல்லாத்தோட பலனாக என்ன கிடைச்சதுன்னா, தேசத்தில் 80 ஆண்டுகள் அமைதி நிலைச்சதான். அந்த 18 ஆண்டுகள் ஒடுக்கப்பட்டிருந்த இஸ்ரவேலருக்கு ஒரு நொடி கர்த்தரிடம் முறையிட்டதுனால தேவன் ஒரு
மனிதனை உண்டு பண்ணி அவர் மூலமா வந்து ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து 80 ஆண்டுகள் வந்து சமாதானம் தேசத்தில் நிலவியதாக பார்க்க முடிகிறது. இது நியாயாதிபதியின் காலத்திலே மிக நீண்ட அமைதி காலம் ஆகுமா. ரொம்ப நீண்ட அமைதி காலம் வந்து இந்த காலமாக தான் கருதப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பார்த்தோன்னா, தேவனின் தெரிந்து கொள்ளுதல், தைரியம் மற்றும் விசுவாசம், நேரத்தின் முக்கியத்துவம். பார்க்குற பிரகாரம் இந்த இஸ்ரவேலர்கள் வந்து அநியாயம் செய்து கொண்டு பொல்லாப்பு செய்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் இந்த ராஜாவிடம் வந்து அவர்கள் எக்லோன் ராஜாவிடம் வந்து 18 ஆண்டுகள் வந்து இது அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. 18 ஆண்டுகள் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஒரே நாள் ஒரு நொடி பொழுதில் அந்த இஸ்ரவேலர் வந்து மனம் மாறி தேவனிடத்தில் வந்து தேவனிடத்தில் முறையிட்டாங்க. அவரிடத்தில் ரட்சிப்பை கேட்டாங்க. அதன் மூலமாக தேவன் ஒரு ரட்சகனே வந்து அந்த இடத்துல வந்து உபயோகப்படுத்துகிறார். பென்யமீன் கூட்டத்தை சேர்ந்த இந்த ஏகூத்தை வந்து கடவுள் வந்து உருவாக்குறார். அவரை வைத்தே வந்து இந்த ஜனங்களுக்கு விடுதலையை தருமாறு வந்து அவர் கட்டளையிடுகிறார். அதன் பின் இந்த ஏகூத் அப்படி ஒரு அழைப்பு வந்த பொழுது வந்து அவர் மறுக்கலை. அவர் வந்து தேவன் தெரிந்து கொண்டார் என்பதில் வந்து அவர் நிச்சயமாக இருந்தார், விசுவாசமாக இருந்தார். ஆமாம், இப்படி வந்து தேவன் வந்து தேவ மனிதர்களை தான் தெரிந்து கொள்வார். அவருக்கு வந்து யாரால் இது முடியும் என்பது வந்து அவருக்கு நிச்சயமாய் தெரிந்த ஒன்று. அப்படியாக தான் இந்த ஏகூத்தை வந்து அவர் தேர்வு செய்தார். அந்த தேர்வு செய்த அந்த மாத்திரமே வந்து அவர் வந்து மறுதளிக்கவோ எதுவும் செய்யவில்லை. தேவனை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து விசுவாசத்தோடு தைரியத்தோடு செயல்பட திட்டம் தொடங்கினார். நேரத்தின் முக்கியத்துவம், தன்னுடைய ஞானத்தின் நிமித்தம் சரியான நேரத்தில் சரியானதை செய்தது நிமித்தம் வந்து இவ்வளோ மாபெரும் வெற்றியை பெற்று 80 ஆண்டுகள் வந்து சமாதானம் நிலவும்படியாய் தேவன் வந்து கிருபை புரிஞ்சதை பார்க்க முடிகிறது. இவை அனைத்துமே ஏகூத்தை வந்து பலவீனத்தையே தேவன் வந்து ஒரு பலனாய் மாற்றி போட்டு இங்கே கிருபை செய்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஏகூத் வந்து இதை செய்ததுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய உழைப்பாக இருந்தாலும் இது தேவனுடைய ஞானத்தினால் மாத்திரமே சாத்தியமானது. ஏன்னா குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படலாம், ஆனால் ஜெயம் கர்த்தரால் மாத்திரமே வரும் தவிர இந்த குதிரையோட ஆயத்தத்தினால வரவே வராது. அப்படிதான் இந்த ஏகூத்தை வந்து தேவன் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினாலும் அவர் செய்த காரியங்கள் தேவனுடைய ஞானத்தினால் தேவன் அளித்த ஞானத்தினால் உருவானது என்பதை இங்கு பார்க்க முடிகிறது. ஆமாம், நாம கூட தேவன் வந்து இன்று இந்த 18 ஆண்டுகள் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நிமிட முறையிடுதலுக்காக தேவனிடத்தில் வந்து ஒரு ரட்சிப்பை வேண்டுவதன் மூலம் அந்த 18 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் ஒரு சமாதானத்தை தந்ததை இந்த நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா நம்ம தேவன் வந்து இரக்கம் மிகுந்த தேவன், இரக்கத்தின் தேவன், அவர் வந்து அனுக்கிரகத்தின் தேவன். நம்ம ஒரு வார்த்தை வந்து வாயை விட்டு கேட்டால் போதும், தேவன் நீதியானவர்களை எல்லாம் கூட்டி தருவார் என்பது இதன் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. அவர் டபுள் அல்ல, எத்தனையோ மடங்கு மேலான நன்மைகளால் நம்மளை நிரப்புவார் என்று பார்க்க முடிகிறது. நம்ம இந்த ஏசாயா 54 ஒரு வசனம் இருக்கும், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அநாதி சிநேகத்தால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமாம், இந்த இஸ்ரவேலரை வந்து அவர் பார்க்கும்போது ஒரு இமை பொழுதுல வந்து அவர்கள் பண்ண பொல்லாப்பு நிமித்தம் அந்த 18 ஆண்டுகள் அவர்கள் வந்து முறையிடப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அவர்கள் மன்னிப்பு கேட்டு ரட்சித்த பின்பாக வந்து அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த 18 வந்து 80 ஆண்டுகள் வந்து ஒரு சமாதான ஆண்டாய் தெரியப்பட்டது. இதை நம்ம பார்க்கும்போது நியாயாதிபதி காலத்திலே இதுதான் நீண்ட அமைதியின் காலமாக கருதப்படுகிறதாம். இப்படியாய் நம்ம தேவன் வந்து இரக்கத்தின் தேவன். நான் தைரியம் சொல்கிற மாதிரி தான் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம அவர்கிட்ட ரட்சிப்புக்காக நிற்கும் பொழுது தேவன் அந்த ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்குறார். அந்த ஒரு நொடி, அந்த ஒரு பொழுது நம்ம அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு முறையிட ஆரம்பிச்சிட்டோன்னா மீதியானவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம பொழுது கோவத்தினால் நம்மளுக்கு மேலே வந்து
ஒரு காரியங்களை, ஒரு ஒடுக்கப்படுதலை, ஒரு ஒரு சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நம்ம திரும்பி அவர்கிட்ட போகும்போது அவர் அநாதி சிநேகத்தால், அதாவது கள்ளக்கபடமற்ற அளவில்லா சிநேகத்தினால் நம்மளை அணைத்துக் கொள்வார். அது நிமித்தமாக தான் இந்த 18 ஆண்டுகள் தண்டனை என்பது 80 ஆண்டுகள் சமாதானமாய் மாறியதை நம்ம இந்த இது மூலமாக பார்க்க முடிகிறது. ஜெபிக்கலாமா? நாம கூட இன்று நம்ம பாவத்தை அறிக்கையிடுவோம். தேவன் நம்மளுக்கு பரிபூரண சமாதானத்தில் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்ன தேவன் நம்மளை சமாதானத்தினால் நிரப்புவார் என்று நம்ம விசுவாசிக்கலாம். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்று மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த நல்ல கால வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த காலை பொழுதுல கூட அப்பா ஏகத்தை குறித்து அப்பா நீ தியானிக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்மைக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. அப்பா ராஜா, அப்பா தகப்பனே, இந்த ஏகூதை வைத்து அப்பா தகப்பனே நீர் அந்த இஸ்ரவேலரை அப்பா 80 ஆண்டுகள் சமாதானத்தில் நிலவ பண்ணினீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா இதோ இந்த நொடியில் அப்பா நாங்கள் செய்த எல்லா பாவத்தை அறிக்கையிடுகிறோம் அப்பா. அப்பா இதோ இப்படியாய் கேட்கிற அப்பா ஒவ்வொருத்தரை கூட அப்பா நீர் ஆசிர்வதிங்க. பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். என் தேவன் நீர் பாவங்களை நினைக்கும் தேவன் அல்ல, அக்கிரமங்களை நினைக்கும் தேவன் அல்ல. அவைகளை அப்பா நீர் அழித்து விடுவீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் அப்படியாய் செய்வதற்காய் நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே ராஜா. அப்பா இந்த பாவத்தின் அறிக்கை மூலமா அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீர் சமாதானத்தை தந்தரலி போவதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் எத்தனையோ ஆண்டு ஒடுக்கப்பட்டிருக்கலாம், எங்கள் சூழ்நிலைகள் அப்பா வேறு மாதிரி இருக்கலாம் அப்பா. ஆனாலும் ராஜா அப்பா இதுவோ நாங்கள் எங்கள் பாவங்களை, எங்கள் முன்னோர் பாவங்களை, எங்கள் பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. அப்பா உடைய தயவு பெரியது, உடைய இரக்கம் பெரியதப்பா. அந்த இரக்கத்தின் தயவு நிமித்தமாய் ராஜா எங்களை மன்னித்து அப்பா தகப்பனே ராஜா நீர் அப்பா. அப்பா இஸ்ரவேலுக்கு தந்தருளிய அந்த 80 ஆண்டு அப்பா அமைதியை போல எங்கள் வாழ்க்கைகளிலும் அப்பா அமைதியும் அப்பா சமாதானத்தை நீர் தந்தரல வேண்டுமாய் கூட வருத்தப்படுகிறேனப்பா. அப்பா ராஜா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா. ஏகத்தை போல ஒரு ரட்சகர் என் வாழ்வில் வரவில்லை என்றாலும் அப்பா என் தேவன் நீர் எங்கள் வாழ்வின் ரட்சகராக இருந்து அப்பா எங்களை ரட்சித்து நீர் எங்களுக்கு சமாதானத்தை அருள போவதற்காய் நன்றி 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 அப்பா. நன்றி ராஜா. அப்பா நீரே எங்கள் சமாதானத்தின் தேவன், நீர் எங்களுக்கு சமாதானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீரே பெருகணும் அப்பா. நாங்கள் சிறுகும்படியாய் ராஜா அப்பா தகப்பனே அப்பா இந்த எகிப்தோட பலவீனத்தை அப்பா நீர் பலனாய் மாற்றி அப்பா. அப்பா அவ்வளவு இஸ்ரவேல் மக்களையும் அப்பா ரட்சித்து 80 ஆண்டுகள் சமாதானம் நிலைக்கப்படினேன். எங்களையும் அதே போல எங்கள் பலவீனங்களும் பலனாய் மாற்றப்படட்டும். எங்கள் பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ராஜா நாங்களும் தகப்பனே ராஜா அப்பா சமாதானத்தின் ஆண்டுகளை அப்பா அனுபவிக்கும்படியாய் நீர் தயவும் இறக்கவும் பாராட்டுங்க அப்பா. இமை பொழுது நீங்கள் எங்கள் கைவிட்டிருக்கலாம் அப்பா. ஆனாலும் ராஜா நீர் அநாதி சிநேகத்தால் எங்களை சேர்த்து கொள்ளப் போகிறீர். அதற்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி அப்பா. நீரே எங்களோடு வழிநடத்தி ஆசிர்வதிங்க, பயன்படுத்துங்க. ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமென்.